தேவன் அளித்த வலிமையை ஒரு மனிதன் தவறாக பயன்படுத்தினால் என்ன நடக்கும்? இதுதான் சாம்சனின் கதை. இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியர்களின் அடக்கத்தில் இருந்த காலம். அப்போது தேவன் ஒரு பிள்ளை பிறப்பான் என்று அறிவித்தார். அந்த பிள்ளையின் பெயர் சாம்சன். அவன் நாசிரேயன், மது அருந்தக்கூடாது, தலைமுடி வெட்டக்கூடாது, தேவனுக்காக பிரிக்கப்பட்டவன். கர்த்தரின் ஆவி சாம்சனுடன் இருந்தது. ஒரு சிங்கத்தை கைகளால் கிழித்தான். ஒரு கழுதையின் தாடை எலும்பால் 1000 பேரை வீழ்த்தினான். இந்த வலிமை அவனுடையது அல்ல, தேவனுடையது. சாம்சன் பெண்களை தேர்ந்தெடுப்பதில் தவறு செய்தான். தலீலா அவனை ஏமாற்றினான். அவள் கேட்டாள், உன் வலிமையின் ரகசியம் என்ன? பல முறை பொய் சொன்னாலும் இறுதியில் உண்மையை சொன்னான். என் தலைமுடி வெட்டப்பட்டால் என் வலிமை போய்விடும். சாம்சன் தூங்கிக் கொண்டிருந்த போது தலீலா அவன் தலைமுடியை வெட்டினாள். கர்த்தரின் ஆவி அவனை விட்டு போனது. பெலிஸ்தியர்கள் அவன் கண்களை பறித்தார்கள், சிறையில் அடைத்தார்கள். சிறையில் இருந்த போது சாம்சனின் தலைமுடி மீண்டும் வளர்ந்தது. அவன் தேவனை நோக்கி அழைத்தான், கர்த்தாவே, இன்னொரு முறை மட்டும் எனக்கு வலிமை தாரும். பெலிஸ்தியர் கோவிலில் சாம்சன் தூண்களை பிடித்து ஜெபித்தான். தேவன் மீண்டும் வலிமை தந்தார். கோவில் இடிந்து விழுந்தது. அவனுடைய இறப்பில் வாழ்நாளில் கொன்றதை விட அதிக பகைவர்களை வீழ்த்தினான். தேவன் தந்த வரத்தை